அனைவருக்கும் வணக்கம். சிந்திப்போம் செயல்படுவோம் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை அருளிய கடவுளுக்கு நன்றி. நம்ம எந்த ஒரு செயல் செய்கிற போதும் கண்டிப்பாக சிந்தித்து செயல்படணும். அப்படி நம்ம சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னா அந்த செயல் வெற்றிகரமாக அமையும். அதே மாதிரி நம்ம ஒரு பொருள் வாங்குகிற போதும் சிந்திக்கணும். அப்படி நம்ம சிந்திக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். சரி, நம்ம அப்படி சிந்தித்து வாங்க வேண்டிய பொருள் என்ன? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றுனா என்ன அப்படின்னா நாப்கின். நம்ம ஒரு நாப்கின் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறோம். அந்த கடையில் போய் நாப்கின் கொடுங்க அப்படிங்கிறத கூட நம்ம சவுண்டாக யாருமே என்ன பண்ண மாட்டோம், கேட்க மாட்டோம். அது ஒரு கூச்சப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம். எதுக்கு கூச்சம்? அது நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள் தானே. நம்ம ஒரு சானிட்டரி நாப்கின் வாங்கும்போது நம்ம தைரியமாக கேட்கணும். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். மிக முக்கியமான 3 விஷயங்கள். நீங்கள் ஒரு சானிட்டரி நாப்கின் இனிமேல் நீங்கள் கடையில் போய் சானிட்டரி நாப்கின் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 3 விஷயம் அந்த சானிட்டரி நாப்கினில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு தரமான பொருளால் நம்ம வாங்குகிற சானிட்டரி நாப்கின் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ரெண்டாவது, அந்த சானிட்டரி நாப்கினை பயன்படுத்துறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை யூஸ் பண்ணுற பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறோமா, அந்த சானிட்டரி நாப்கினால் நம்மளுக்கு நன்மை நடக்குதா, இதனால் இல்லைன்னா அதனால் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வருதா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். தேர்ட் ஒன், நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுடுறோம். நம்ம தூக்கி போட்டதுக்கப்புறம் இந்த சுற்றுச்சூழலுக்கு அதனால ஏதாவது பாதிப்பு இருக்குதா, நம்ம யூஸ் பண்ணுற நாப்கினால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிறது எத்தனை பெண்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால நிறைய பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து அதை பற்றின விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கலாம். இப்போ இந்த 3 விஷயமும் இருக்கிற ஒரு நாப்கினை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா, இல்லைனா வாங்கி பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு சிந்திக்கணும். அப்படி நாங்கள் சிந்தித்து வாங்கின ஒரு நாப்கின், அந்த நாப்கின் நல்லா இருக்குது, நான் பயன்படுத்தி எனக்கு நல்லா இருந்தது, நான் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னை சுற்றி இருக்கிற பெண்களுக்கு கொடுத்து அவங்களும் அதை பயன்படுத்தி அவங்களும் இப்போ ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க. அந்த நாப்கினை பற்றின ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன நாப்கின் அப்படின்னா ஃபெமினயன் அப்படிங்கிற நாப்கின். ஃபெமினயன் இப்போ நிறைய பேர் இந்த நாப்கினை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த நாப்கினோட நல்ல விஷயங்கள் இப்போ நான் 3 விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு, நம்ம வாங்கும்போது அந்த நாப்கின் தரமானதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தரமானதா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம எந்த ஒரு பொருளுமே வாங்கும்போது நம்ம ஃபுட் கிரேடு அப்படிங்கிறம்போது நம்ம ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கா அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனால் நாப்கினுக்கெலாம் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் தேவையா அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பீங்க. நம்ம சாப்பிட்ற உணவு எவ்வளவு முக்கியமானதோ அதே முக்கியத்துவம் நம்ம சானிட்டரி நாப்கினுக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்கலாம். சரியா? அது நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணையும் ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம். அதுக்கான சர்டிஃபிகேட்டு தான் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட். இவங்க உலக அளவில் மார்க்கெட் பண்ணுறதுனால FDA CE அப்படிங்கிற நிறைய சர்டிஃபிகேட்டும் இதில் வச்சுருக்காங்க. இந்த எல்லா சர்டிஃபிகேட்டோட மீனிங் என்ன அப்படின்னா, இதை யூஸ் பண்ணுற பெண்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். நெக்ஸ்ட், யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மண்ணுக்கும் இந்த நாப்கினால் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சர்டிஃபிகேட்டோட மீனிங். நெக்ஸ்ட்டு இது 100% பயோடிகிரேடபிள் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டும் இதிலே இன்க்ளூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சொன்னது இதை யூஸ் பண்ணுற பெண்களுக்கு நல்லதா அப்படின்னா, ஆமாம், இதில் 100% ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால இதில் எந்தவித கெமிக்கலும் கிடையாது, இதில் எந்தவித பிளாஸ்டிக்கும் கிடையாது. அதனால இதை யூஸ் பண்ணுற பெண்கள் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், இதை தூக்கி போட்டதுக்கப்புறம் மண்ணுக்கு நல்லதா? ஆமாம், அதே விஷயந்தான். இதில் கெமிக்கல் இல்லாததுனால, நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக்கும் இல்லாததுனால இந்த பூமிக்கும் ரொம்ப நல்லது. சரி, அதை தவிர்த்து இதில் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, இதில் சொல்கிறதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது.
அதை ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நீங்கள் இதை இந்த ஃபெமிநயன் அப்படிங்கிற பிராண்டை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா ஒன் டைமாவது இதை வாங்கி, நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் என்ன தான் பேசினாலும் அதை நீங்கள் எப்போ உணர்வீங்க அப்படின்னா ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து இவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அது வந்து கரெக்டான ஃபீட்பேக்காக இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற நாப்கினில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதனால நம்மளுக்கும் இந்த பூமிக்கும் என்ன பாதிப்பு வருது, நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடுறோமே ஒரு நாப்கின், அந்த ஒரு நாப்கின் மக்கி போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், அப்படி எல்லா விஷயங்களும் கூகுளில் இருக்குது. நீங்கள் போய் தேடி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அதை பற்றின விஷயங்களை நான் அடுத்து வர்ற வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.